இறைவனின் அருளால் புலர்ந்த இப்புதிய நாளுக்காய் நன்றி கூறுவோம். இன்று தாய் திரு அவையானது பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறாக சிறப்பித்து மகிழ்கின்றது. அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக இறை இரக்க பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய நாளில் தெய்வீக திருப்பலியை நிறைவேற்ற இங்கு வருகை புரிந்திருக்கும் எம் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இயேசுவின் இறப்பிற்கு பின் மற்ற சீடர்கள் பயந்திருக்க துணிவோடு தோமையார் மூலம் மீண்டும் தன் உயிர்ப்பை அறிக்கையிட செய்கிறார் உயிர்த்த இயேசு. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று போற்றி ஆண்டவரை கண்டுகொண்டார் தோமையார். காணாமல் இயேசுவை நம்பும் நம் அனைவரையும் பேறு பெற்றோர் என்று வாழ்த்துகின்றார். இறைவன் தம் இரக்கத்தின் வெளிப்பாடாக நாம் பாவங்கள் செய்கின்ற போதும் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து மன்னித்து தம் அருளையும் ஆசீரையும் இரக்கத்தையும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இறை இரக்கத்தை பெறுகின்ற நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டி நம்மிடம் உள்ளதை ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொண்டு கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் நமக்கெதிராக மற்றவர்கள் செய்கின்ற குற்றத்தை மன்னித்து உயிர்த்த கிறிஸ்துவில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்த இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவை சந்தித்த பலரும் தாங்கள் வாழ்க்கையில் பெரியதோர் மாற்றத்தை அடைந்தது போல நாமும் அவர் பெயரில் நம்பிக்கை கொண்டு அவரின் பேரிரக்கத்தை பெற்று அவரின் சாட்சிகளாக இரக்கத்தின் மக்களாக வாழ அருள் வேண்டி இணைவோம் இந்த அன்பின் பலியில். வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வாழ்வு மலர்ந்திட வான்மழை எனவா, வழியருளினிலே வளர்மதி எனவா. எங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமணி நீவா. வைகரை பொழுதின் வசந்தமை நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. அலைகள் இல்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நாள் தொடர. அலைகள் இல்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. இறைவாய் நிறைவாய் இதயம் எழுவாய், நிறைவாய் எனிலே மிகவும் உறைவாய். எந்த வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சியுடைய இனி இதயங்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் மிக மகிழ்வோடு நமது பாசத்திற்குரிய சிவகங்கை மறை மாவட்டத்தின் 3வது ஆயராக தனது அற்புதமான பொறுப்பை ஏற்று மிகச் சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் மகிழ்ச்சியோடு நாம் வரவேற்கிறோம். ஆயர் அவர்கள் மதுரை மறை மாவட்டத்தினுடைய குருவாக இருந்து பல்வேறு பணிகளை மிகச் சிறப்பாக, அதே வேளையிலே பல்வேறு குருமடங்களிலும் மிக சிறப்பாக நம் வாழ்வு நமது ஆயர் பேரனுடைய தனிதொரு மிக அற்புதமான பத்திரிகையான நம்மாழ்வினுடைய தலைமை ஆசிரியராகவும் இருந்து மிகச் சிறப்பான பணிகளை தமிழக திருச்சபைக்கும் தமிழ் கூறும் நல்லுலகிற்கும் மிகச் சிறப்பாக ஆற்றியவர். தற்போது சிவகங்கை மறை மாவட்ட ஆயராக மிக சிறப்பான பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆயர் அவர்களை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் வரவேற்பதோடு தொடர்ந்து நாம் அவருடைய பணிகளுக்காக, அவர் எடுக்கின்ற அத்தனை காரியங்களுக்காக இந்த நாளிலே நாம் சிறப்பாக அவருக்காக மன்றாடுவோம். அவர் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் உயிர்த்த ஆண்டவரின் உன்னத சாட்சியமாக திகழ ஆண்டவரின் கரம் என்னாலும் அவரோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அவருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் ஆகியவற்றை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த
இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மஞ்சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை என்றென்றும் பெருக்கிக் கொண்டே இருக்கின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 5 இறை வார்த்தைகள் 12-16 முடிய. அந்நாட்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகர்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு.
என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 முதல் 13 மற்றும் 17 முதல் 19 முடிய. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்போனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன்.
அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்போது நிகழ்ந்தவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதிவை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதீம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றவை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உயிர்த்து உயிருடன் வாழ்கிற இயேசு ஆண்டவரில் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, கிபி 2000 ஆண்டு மாபெரும் ஜூபிலியை அகில உலக திருச்சபை கொண்டாடி கொண்டிருந்த வேளையில்
ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அப்பொழுதைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுல் போலந்து நாட்டில் வாழ்ந்த அருட்சகோதரி ஃபவுஸ்தீனாவை புனிதராக உயர்த்தினார். அருட்சகோதரி ஃபவுஸ்தீனா இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய காட்சிகளை பெற்றவர். எனவே அந்த நாளில் ஆண்டுதோறும் 2வது பாஸ்கா ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று கொண்டாடப்படும் என்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அறிவித்தார். அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இறை இரக்கத்தின் ஞாயிறை பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிறோம். இப்பொழுது உலகம் முழுவதும் இறை இரக்கத்தின் பக்தி பரவி இருக்கிறார். இறை இரக்கத்தின் ஆண்டவர் வலது கையை உயர்த்தி எல்லோருக்கும் ஆசீர் வழங்குவது போலவும், இடது கரம் அவருடைய இதயத்தை, இரக்கத்தின் இதயத்தை சுட்டிக்காட்டியிருப்பது போலவும் அமைந்திருக்கிறார். அவரிடமிருந்து ஒளிக்கீற்றுக்கள் பிறரை நோக்கி வருவதாகவும் அமைந்திருக்கிறார். இறைவன் இரக்கத்தின் இறைவன். அவருடைய வரலாற்று வடிவம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லோரையும் தன் இரக்கத்தால் ஈர்க்கின்ற கடவுள். அதனை அவர் தன்னுடைய இரக்கம் எவ்வளவு பெரிது என்பதனை கல்வாரியிலே நிரூபித்திருக்கிறார். அவர் சாவுக்கு கையளிக்கப்படவில்லை, மாறாக அவர் உயிர்த்து உயிருடன் வாழ்கிறார். இயேசு ஆண்டவர் உயிர்த்த பிறகு தான் உயிர்த்து உயிருடன் வாழ்வதை பல்வேறு காட்சிகள் வழியாக தன்னுடைய சீடர்களுக்கு வழங்கினார். இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி அலகு 20 19 முதல் 23 முடிய உள்ள பகுதியில் இயேசு உயிர்த்த அன்று மிக அழகாக யோவான் அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை என்று வரலாற்று குறிப்பை கொடுக்கிறார். அதிகாலையில் உயிர்த்த இயேசு அன்று மாலையே தன்னுடைய சீடர்களை பூட்டியிருந்த வீட்டிற்குள் சென்று சந்திக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு உயிர்த்த நாளன்று அன்றைய தினமே தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார். சந்திக்கிற பொழுது உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்ற வாழ்த்துரையை சொல்லுகிறார். அப்படி அவர் உங்களுக்கு அமைதி உண்டாகுக, ஷலோம் என்ற வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிய பிறகு அதே நாளில் மிக முக்கியமான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். எனவே இதிலிருந்து திருச்சபைக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார் என்று அறிய வருகிறோம். என்றும் ஒப்புரவு பாவ சங்கீர்த்தனம் வழியாக தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றவர்கள் முழு மனநலத்துடன் வாழ்வதை பார்க்கிறோம். அப்படி பாவங்கள் செய்து பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் மன்னிப்பு பெறாமல் இருப்பவர்கள் மனநோயாளிகளாகவே ஆகிவிடுகிறார்கள். கிறிஸ்தவர்களிடையே ஒரு ஆய்வை மேற்கொண்ட கார்ல் யூங் என்ற மனதத்துவ அறிஞர், கத்தோலிக்கரை விட பிற கிறிஸ்தவ சபையினர் அதிகமாக மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய திருச்சபைகளில் பாவ சங்கீர்த்தனம் இல்லை என்று சொன்னார். கத்தோலிக்க திருச்சபையில் பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு என்னும் அருளடையாளம் இருப்பதால்
இவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படுவதால் தங்களுடைய குற்ற உணர்விலிருந்து விடுபடுகிறார்கள். அதனால் அவர்கள் மனநோயாளிகள் ஆவதில்லை என்று சொன்னார். எனவே இப்படி நம்முடைய கத்தோலிக்க மறையிலே மிக அற்புதமான 7 திரு அடையாளங்களிலே, அருள் அடையாளங்களிலே ஒப்புரவு ஒரு அருள் அடையாளம். இறை இரக்கத்தின் பக்தி அதை சுட்டுகிறது. பாவ சங்கீர்த்தனம், நற்கருணை ஆகிய 2ம் மிக முக்கியம் என்று அருட்சகோதரி ஃபவுஸ்தினா குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த இறை இரக்கத்தின் பக்தி முயற்சியில் நாம் நற்கருணையை மையமாக வைத்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனோடும் நம்மோடும் பிறரோடும் ஒப்புரவாகிக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நற்செய்தி 2வது பகுதி 24 29 முடிய உள்ள திருவசனங்களிலே உயிர்த்த இயேசுவை திதுமு என்ற தோமா சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு மறுபடியும் மறு ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார். முதல் முறை சந்தித்த பொழுது தோமா இல்லை. ஆண்டவரை கண்டோம் என்று மற்ற சீடர்கள் சொல்லுகிறார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய காயங்களை கண்டு அவருடைய விழாவில் தன்னுடைய கரத்தை இட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே 2வது முறையாக இயேசு சீடர்களை சந்தித்த பொழுது நேரடியாக தோமாவிடம் பேசுகிறார். தோமா, எங்கே பார், என்னுடைய காயங்கள், உன்னுடைய என் விரலை இடு என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு நம்பிக்கை உள்ளவனாக இரு, ஐயம் கொள்ளாதே என்று சொல்லுகிறார். உடனே தோமா கையை இட்டு பார்க்கவில்லை. உடனடியாக நம்பிக்கை அறிக்கை, விசுவாச அறிக்கை செய்கிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். அதனால்தான் உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசு உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகு உயிர்த்த இயேசுவை காணாமலும் கடந்த 2000 ஆண்டுகளாக உயிர்த்த இயேசுவை விசுவசித்துக் கொண்டிருக்கிற நம்புகிற அனைவருக்கும் புனித தோமா ஒரு எடுத்துக்காட்டாக மாறியிருக்கிறார். இங்கே 2 செய்திகள். ஒன்று, ஏன் அவர் உயிர்த்த இயேசுவை முதல் முறை சந்திக்க முடியவில்லை? காரணம், அவர் இந்த விசுவாச சமூகத்திற்கு வெளியிலே இருந்தார். அவர் சீடர்களோடு இல்லை. அதனால்தான் சீடர்களை சந்தித்த பொழுது இயேசு ஆண்டவரை அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. 2வது முறையாக அவர் இயேசு சீடர்களை சந்தித்த பொழுது சீடர் குழாமில் அவர் இருந்ததால் இயேசுவை சந்திக்கின்ற, பார்க்கின்ற, அவரோடு பேசுகின்ற வாய்ப்பை அவர் பெற்றார். எனவே இதுதான் இன்றைய செய்தி. நாம் எப்பொழுது விசுவாச சமூகத்திற்கு வெளியே, கத்தோலிக்க திருச்சபைக்கு வெளியே இருக்கிறோமோ அப்பொழுது நாம் இயேசு ஆண்டவரை, அவர் நம்மை சந்திப்பதை நாம் அறிய இயலாமல் போய்விடும். அதற்கு மாறாக எப்பொழுதெல்லாம் நாம் இந்த விசுவாச சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்ற வாய்ப்பை பெறுவோம். எனவே தோமா போல முதல் முறை அவர் விசுவாச சமூகத்திற்கு வெளியே இருந்ததால் உயிர்த்த இயேசுவை சந்திக்க முடியாமல் போனது. ஆனால் 2வது முறை அவர் விசுவாச சமூகத்திற்குள் சீடர்களின் ஒரு பகுதியாக இருந்ததால் உயிர்த்த இயேசுவை காணவும் உயிர்த்த இயேசு அவரோடு பேசவும் முடிகின்ற வாய்ப்பை அவர் பெற்றார். எனவே நாமும் இந்த விசுவாச சமூகத்தின், கிறிஸ்தவ சமூகத்தின், கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு பகுதியாக, அங்கமாக எப்பொழுதும் இருப்போம். அப்பொழுது உயிர்த்த இயேசுவை நாம் நம்முடைய சீடர் குழாமிலே கண்டு அவரை எல்லோருக்கும் அறிவிக்கின்ற நபர்களாக, இன்றைய திருவெளிப்பாட்டு வாசகம் சொன்னது போல, அவரை
உலகம் முழுவதும் அறிவிப்பவர்களாக, நற்செய்தியினுடைய இறுதியிலே சொல்லப்படுவது போல இயேசுவே ஆண்டவர் என்று நம்புகிற அனைவரும் மீட்பு பெற்றவர்களாக, உலக மாந்தர் அனைவரும் மீட்பு பெற்றவர்களாக மாற கத்தோலிக்க திருக்குழாமிலே நாம் இருந்து அந்த அனுபவத்தை, உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றவர்களாக நாம் அந்த அனுபவத்தை அனைவருக்கும் அறிவிக்கக்கூடியவர்களாக மாற இறைவன் தாமே அருள் புரிய இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, இறை இரக்கத்தின் ஊற்றாகிய தந்தையாகிய இறைவனிடம் நமக்காகவும் அகில உலக திரு அவைக்காகவும் உலகத்திற்காகவும் நம் ஒவ்வொருவருக்காகவும் பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களிடம் உள்ள சுயநலத்தை விடுத்து பிறரது வாழ்வின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தங்களையே அர்ப்பணித்து அவர்களின் வாழ்விற்கு வழிகாட்டிட தேவையான நல் மனதை தந்து வழிநடத்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம்மில் நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் கொண்டு தொடக்க திரு அவையில் வாழ்ந்த நம்பிக்கையாளர்களைப் போல எங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து இரக்கத்தின் மக்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் ஊற்றே இறைவா, அமைதி இழந்து தவிக்கும் இந்த உலகை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அன்றாடம் நிகழும் போர்களும் சண்டைகளும் கலவரங்களும் நீங்கி மக்கள் நலமோடும் வளமோடும் வாழவும் உயிர்த்த இயேசுவின் அமைதி அனைவரின் உள்ளங்களிலும் குடிக்கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உயிர்த்த உம்மில் நம்பிக்கை கொண்டு அன்பு, இரக்கம், பகிர்வு போன்ற பண்புகளை தமதாக்கி தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியே உம் திருமகனின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவுடன் செவிசாய்த்தரலும். இரக்கமுள்ள தந்தையாகிய நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கண்கலங்க விடுவதில்லை என்பதனை எங்கள் வாழ்வின் அனுபவத்திலே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி எங்களை வாழ்வித்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். ஆமென். மனித உழைப்பின் பயன் மனைந்த அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள் எல்லாம் உங்கள் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பாலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புது பிறப்பு அடைந்த உமது மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும்
நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரை, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தனது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்கு ஆட்சேபிக்கின்ற மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறணும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர் தகும் வல்லமையால் உலகினர் உயிர் பதும் வல்லமையால். உன்னுடல் உயிர் தகும் வல்லமையால் உலகினர் உயிர் பதும் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறை மகனே என்று எழுந்தருள்வாய். இறை மகனே என்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். இதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களிலே, இன்றைய நாளிலே பாஸ்கா வாரத்தினுடைய 2வது வாரத்தினுடைய மிக அற்புதமான திருப்பலியை மிக அருமையாக நமக்காக நிறைவேற்றி மறைவுரை வழங்கி ஜெபித்த நமது பாசத்திற்குரிய மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களுக்கு நமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் மனம் நிறைந்த நன்றிகளை நாம் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயர் அவர்கள் நல்ல சுகத்தோடு நீடிய ஆயுளோடு மிக அற்புதமான பணிகளை அவர்கள் தங்களது மறைமாவட்டத்தில் மட்டுமல்ல பல்வேறு நிலைகளில் தமிழகம் முழுக்க மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குருத்துவ வாழ்க்கையிலும் சரி, எப்பொழுதுமே அவர் செயல் வீரராக இருந்து பணிகளை செய்வதில் மிக முனைப்பாக தனது வாழ்க்கையை
திரு அவைக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்து கொண்டவர். எனவே அதே உத்வேகத்தோடு தொடர்ந்து அவர்கள் பணிகளை நிறைவேற்ற ஆண்டவர் அவருக்கு என்றும் வழி துணையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே அவருக்கு நாம் நன்றி கூறுவதோடு அவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்பது நமது கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். தொடர்ந்து அவருடைய ஏனென்றால் அவருடைய மிக எப்பொழுதுமே அவர் ஊடகத்துறையிலும் சரி எழுத்துத்துறையிலும் சரி அதிகமான ஆர்வம் கொண்டவர். தொடர்ந்து அவர் நமக்கு என்னாலும் குறிப்பாக கடந்த மாதம் சிவகங்கை மறைமாவட்டத்தினுடைய மிக முக்கியமான திருத்தலமாக இருக்கின்ற திரு இருதய ஆண்டவருடைய பசிலிக்காவாக இருக்கின்ற இடைக்காட்டுகளை மாதா தொலைக்காட்சிக்காக 10ஆம் ஆண்டு நிறைவு நன்றி திருப்பலியை மிக அருமையாக நமக்காக நிறைவேற்றி கொடுத்தவர். மாதா தொலைக்காட்சிக்கு என்னாலும் உறுதுணையாக இருக்கின்ற ஆயர்களில் அவர் மிக முக்கியமானவர். எனவே நாம் அவருக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அவருடைய வருகை என்னாலும் நமக்கு மகிழ்வை நிறைவை கொடுத்திருக்கிறது. எனவே அவர் தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சிக்கு அவர் வர வேண்டும், பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு தர வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டு அவருக்கு நாம் நன்றி கூறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பினால் மீட்பின் பலனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தனது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள் புரிவாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வாள் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனி நிறைந்த ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பே. என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.